இளைஞர்கள் ஃபுல்லாக காதலில் விழுந்து காணாமல் போயிடுறான் ஐயா. கற்பூரம் இருக்கு பாருங்க, கற்பூரம். அதை நான் நல்லா பேசினேன்னா எங்கள் ஆத்தா எனக்கு சூடம் சுற்றி போடலாம். அதே கற்பூரத்தை கோயிலில் தீபாவளியே காட்டலாம். திறந்தே வச்சுருந்தோன்னு வைங்களேன், காற்று குடிச்சு போகும். இது அப்படி தான் ஐயா, காற்று குடித்த மாதிரி இந்த காதலில் இந்த பையங்க காணாமல் போயிருந்தாங்க ஐயா. என் ஊருக்கு பக்கத்து ஊர் திருச்செந்தூர். திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டுட்டு கடற்கரையில் அப்படி லாந்ததுக்காக போயிருக்கேன். அங்கே ஒரு ஜோடி பேசிகிட்டு இருந்துச்சு. எனக்கு ஏற்கனவே ஒரு சபல புத்தி உண்டு, நான் காதலிக்கலை. ஆனால் அந்த காதலிக்கிறவங்ககிட்ட என்னென்ன பேசுறாங்கிறத கொஞ்சம் கேட்குறதுல கொஞ்சம் ஆசை உண்டு. காதலிக்கிறவங்க என்ன பேசுறாங்கிறத கேட்கறதுலயே உங்களுக்கு ஆசை இருக்குன்னா இளைஞனுக்கு ஏன் காதலிக்கணும்னு ஆசை இருக்காது? இன்னொன்னு, திருச்செந்தூருக்கு போறீங்களே, அந்த திருச்செந்தூர் முருகனுக்கே காதல் வள்ளி மேல அவனுக்கு காதல் வரலையா? அது தெய்வீக காதலையா, இது தெருக்காதலையா? தெய்வீக காதல் என்பது சிலருக்கு வரும். தெய்வீக காதலை பற்றி புரிந்து கொள்ளாத பலரை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. எல்லாமே வைரக்கல் ஆகாது. கண்ணாடி கல் இருக்கும், வைரக்கல் இருக்கும். வைரக்கல் உள்ள பதங்கி தான் இருக்கும், கண்ணாடி கல் மேல கொட்டி கிடக்கிறோம். மேலோட்டமா இருக்கிற காதல்லாம் காதல் நினைச்சா அது உங்க தப்பு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டா அதுல அந்த பிள்ளை சொல்லுது, எங்க நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிறது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுங்க அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், ஏட்டி அப்போ உங்க வீட்டுல உங்க அப்பா ஏசினாரான்னா? ஏசல, இவனையாவது ஒழுங்கா திருமணம் பண்ண பாருங்க. அப்ப இவ்வளவு நாள் எத்தனை பேருக்கு டெக்காட்டி வேலை காட்டிட்டு இருக்கு. இந்த காதல் எப்படிப்பட்ட காதல்? சரி இதை விடுங்க. எங்க தெருல அன்னைக்கு ஒரு பிள்ளை ஒரு பையன்கிட்ட போன் பண்ணுது, ஏன்னா சுரேஷ் எனக்கு பேலன்ஸே இல்லை, 100 ரூபாய் ஏற்றி விடலங்க. இவனும் 100 ரூபாய் ஏற்றிட்டு அந்த பிள்ளைகிட்ட ஏட்டி ஏறிட்டா அப்படின்னு கேட்க போன் அடிக்கான். அங்க இது என்கேஜி என்னன்னு பார்த்தா சுரேஷ் ஏத்தின 100 ரூபாயில ரமேஷ்கிட்ட பேசிட்டு இருக்கு. எவ்வளவு டெக்காட்டிஸான பிள்ளைகளா இருக்கும் பாருங்க ஐயா. இப்படிப்பட்ட காதல்னால தான் எங்க இளைஞர்கள்லாம் காணாம போறாங்க. இந்த மாதிரி டெக்காட்டி காதல் எப்படி இருக்கா தெரியுமா? காலையில ஒருத்தன் கூட போறா, மத்தியானம் கூட ஒருத்தன் கூட போய் சுத்திட்டு வந்து சாப்பிட்டு வரா, சாயங்காலம் ஒருத்தன் கூட சுத்திட்டு வரா. கூட சேர்ந்த ஃப்ரெண்டு சொல்லுதா, ஏட்டி என்ன காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு ராத்திரி ஒண்ணுண்ணா, ஒரே பயல் கூட்ட நஷ்டப்பட. தப்பா பேசக்கூடாது. என்னய்யா அது என்ன, காலையில ஒருத்தரோட மத்தியானம் ஒருத்தரோட ராத்திரி ஒருத்தரோட 1 மணி நேரத்துக்கு ஒருத்தரோட இருக்கணும். விட்டுட்டு காலையில மத்தியானம் நைட்டுன்னு சொல்லிட்டு மணிக்கணக்கில் அவன் மாத்திக்கிட்டு இருக்கிறான். ஐயா இப்படிப்பட்ட காதலால தானே எங்க பையலோ காணாம போறான். ஐயா, காதல்ல விழுகிற எல்லாருமே காணாம போறது கிடையாது. காதலால சாதிச்சவங்களும் காதலால உயர்ந்தவங்களும் காதலால இப்ப வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. மேரி கியூரி அம்மையார் இருக்காங்கயா, அவங்க ரேடியத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க காதல் திருமணம். அவங்க ரேடியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யார் தெரியுமா? மேரி பியூரி. அவங்களோட காதலன் இருந்ததால தான் அவங்க ரேடியத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. காதல்ல விழுகிற எல்லாரும் காணாம போறாங்கன்னு நீங்க சொல்றது ஏத்துக்கவே முடியாது. தொப்பி வைத்தவரெல்லாம் எம்ஜிஆரும் அல்ல, யாராவது ஒருத்தர் பெரிய மனுஷர் ஆயிடுவாங்க. அதுக்காக அவங்கள உதாரணம் காட்டி இந்த பயவுல தப்பா சொல்லாத. இந்த பையன் அவ்வளவு வேற டெக்காட்டி நான் தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சோழி என்னங்க, என் வேலை நேரத்தை தவிர சாயந்தர நேரம் பார்த்தா யார் யார் கூட எங்க சுத்தம் கணக்கு பார்க்கறது தானே எனக்கு வேலை. இன்னைக்கு என்னோட இளைஞன் நிலை எப்படி தெரியுங்களா இருக்கு? ஒரு சின்ன குழந்தைய கண்ணை கட்டி காட்டுல விட்டா அந்த குழந்தை எப்படி தத்தளிக்குமோ அந்த மாதிரி தான் தத்தளிச்சிட்டு இருக்கான். தனக்குள்ளே சக்தி இருந்தும் தத்தளிக்கிறான், வழிநடத்த ஆளின்றி தத்தளிக்கிறான். ஐயா, 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு நிரூபிச்சு காட்டினாரு இயேசு. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுங்களா இருக்கு? 5000 அப்பத்தை கொடுத்தாலும் அத 5 பேர் ஆட்டைய போட்டு போற அரசியல்வாதி இருக்கும் போது. ஐயா, இந்த சும்மா அரசியல்வாதி ஏசக்கூடாது. நீங்க செய்யற தப்புக்கு எங்க அரசியல்வாதி எப்படி தப்பு பண்ணுவான்? நான் அரசியல்வாதியுடைய மகன், எனக்கு ரொம்ப ரோசம் இருக்கு. நாங்களாம் உங்க வீட்டில் வந்து வா எனக்கு கொடி கட்டு, வா எனக்கு போஸ்ட் ஓட்டு, வா எனக்கு ஓட்டுகள் கட்ட, நீயா ஏதோ மமதையில உனக்கு பேர் கிடைக்கணுங்கிற இதுல வெறியில வந்து எங்க கிட்ட வந்துட்டு நான் தங்க தான் கெடுக்கணும். தயவு செய்து நாங்க யாரையும் கெடுக்கல. நீங்க பொய்யா பேசும்போதே நினைச்ச அரசியல்வாதியோட பையனா தான் இருப்பீங்க. ஒழுங்கா அம்மா அப்பா தன்னோட பையனை ஒழுங்கா படிக்கிறதுக்கு பழக்கப்படுத்துறது இல்ல. ஆனா அவன் பரீட்சைக்கு போகும்போது மகனே தெருமுனையில இருக்க பிள்ளையார் கோயில்ல தேங்காய் உடைச்சிட்டு போடான்னு சொல்றாங்களே, இதுதான் வழிகாட்டுதலா? இப்படிப்பட்ட வழிகாட்டுதல் இருந்தா என்னோட இளைஞனை யார் தாயா வழி நடத்துவா? அதனால தாயா சொல்றேன், அவன் வழி நடத்த ஆள் இல்லாம தத்தளிக்கிறான்னு. ஒவ்வொரு இளைஞனுக்கும் வழி நடத்துறதுக்கு
யார் இருக்கான்னு தெரியுமாயா? அவனோட காதலி தான்யா. நிறைய கற்றுக் கொடுக்குறாயா, சகிப்பு தன்மையை கற்றுக் கொடுக்குறாயா. அவளை பார்க்கறதுக்காக போகிறான், பஸ்ஸில் ஃபுட்பாலில் தொங்குறான். டிரைவர் திட்டுறாரு, அட்டா நாசமா போகிறவன, உருப்படாத வயல, தர்த்திரம் பிடிச்சவன, ஏன்டா நானே 6 மாதம் சஸ்பெண்ட் ஆனதுக்கு பிறகு இப்போ இருந்தே வந்திருக்கேன், ஏன்டா அப்படி வெளியே தொழில் வந்து தொல்லடா அப்படிங்கிறாரு. அதையெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிறோம். அவர் திட்டினது பார்த்தா கண்டக்டர் வேற, வவ்வாலுக்கு பிறந்த பயம் உள்ள எப்படி தொங்குதுன்னுவாரு, இதெல்லாம் உருப்படுறதா, சென்ற எத்தனை இடம் இருக்குல்ல, வந்து தொலை நாயே அப்படிங்கிறாரு. அதையும் தாண்டி சகிச்சுக்கிட்டு நாங்கள் அவங்க போய்கிட்டு இருக்கோம். அவங்க கோயிலுக்கு போவாங்கய்யா, அவங்க பிரகாரத்தை சுற்றுவாங்க, நாங்கள் அவளை சுற்றுவோம். பிரகாரத்தை அவ சுத்த, அவளை நான் சுத்த, என்ன அவ சுத்த, அவளை நான் சுத்த, அவளை நான் சுத்த, என்ன அவ சுத்த. இப்படியே 9 மணி ஆகி போச்சு. ஐயர் வந்தார், டே அம்பி, காலையில் 6 மணிக்கு சுற்ற ஆரம்பிச்சது நைட்டு 9 மணி வரைக்கும் சுத்துறே இல்லையடா, விலங்கு வேலா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த இடத்துலையும் நாங்கள் சகிப்பு தன்மையை வர வச்சது என்னோட காதல் தானே சார். அப்படித்தான் போய் இதே ஞாபகத்தில் வீட்டில் போய் படுத்துட்டேன். படுத்து அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டுமென்று, ஆண்டு பல காத்திருக்க வேண்டுமென்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். சொல்லி முடிக்கிற கூட உடனே ஒரே அடி. யாரும் அதுன்னு பாக்குறேன், எங்க அப்பா. ஐயா ஏடா மாப்பிள்ளை, என்ன மாமா பொண்ணு இருக்கா? நான் எங்க அக்கா மகனே ஒன்னு பாசத்தோட எல்லாம் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டா, திருநெல்வேலிக்காரனுக்கே அல்வாவா, நாங்க உலகத்துக்கே அல்வா கொடுத்துட்டு இருக்கா. நான் அன்பா மாப்பிள்ளைன்னு சொன்னா உன் வீட்டுல பொண்ணு இருக்கான்னா, அதாவது இதே மாதிரி தான் எங்க ஊர்லயும் இடக்கு மடக்கு பயில நிறைய உண்டு. இல்லை இன்னும் கல்யாணம் முடியலன்னா உன் வீட்டுல பொண்ணு குத்த வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பயிலோட பேசும்போது கொஞ்சம் அடக்கி தான் பேச வேண்டியிருக்கு. ஐயா, நான் 9th பாஸ் பண்ணதுக்கு காரணமே என்னோட காதலி தான் ஐயா. எப்படின்னு கேட்பையா, டெய்லி டியூஷன்லாம் ஒன்றும் எடுக்கல. நான் ஒரு வாத்தியார் மகளை லவ் பண்ணேன்னா லெட்டர் எழுதி வச்சிருந்தேன். லாஸ்ட் எக்ஸாமு எழுதி முடிச்ச உடனே எக்ஸாம் பேப்பரோட லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். வீட்டில் வந்து பார்க்குறேன், லெட்டரை காணும். ஐயோ லெட்டரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் அவட்ட கேட்டேன், எம்மா உனக்கு எழுதின லெட்ரு உங்கள் அப்பாவோட எக்ஸாம் பேப்பரில் போயிருச்சு என்ன, ஏன்டா அறிவு கட்டவனே அதுலேயே வச்சு விடுவேன்னு பார்த்துட்டாளா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாயா, அந்த பாவி மனுஷன் அதை திருத்தி 60 மார்க் போட்டிருக்காரா, நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாலே அந்த இடத்துல பாருங்கய்யா என்ன ஜெயிக்க வச்சது அந்த காதல்லாங்க. அதையாவது ஒழுங்கா தப்பு இல்லாம எழுதிருந்தீங்கன்னா 100 மார்க் கிடைச்சிருக்கும்லனே. ஐயா, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் எல்லா கெட்ட பழக்கத்தையும் தன்னகத்தை கொண்டவனா இருந்தான். கஞ்சா, தண்ணி, தம்மு, பீரு, பிராந்தின் எல்லா கெட்ட பழக்கமும் கொண்டவனா இருந்தான். அவங்க அப்பா அம்மா சொல்லி பார்த்தாங்க, டே இது வாழ்க்கைக்கு ஒத்து வராதுரா, உனக்கு சீரழிச்சிருன்னு சொன்னாங்க, கேட்கல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, கேட்கல. உறவுக்காரவங்க சொன்னாங்க, கேட்கல. ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணாங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரியா, அதுக்கப்புறமும் கேட்கல. அவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாயா, அவ சொன்னா ஒண்ணு இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுரு, இல்ல என்ன விட்டுருன்னு சொன்னா, மறுநாளே தன்னகத்துல இருந்த அத்தனை கெட்ட பழக்கத்தையும் விட்டானே. தன் பெத்தவங்க சொல்லி கேட்காதவன், தன் உறவுக்காரங்க சொல்லி கேட்காதவன், 5 வருஷம் முக்கி படிச்ச டாக்டர் சொல்லி கேட்காதவன் அவ சொல்லி கேட்டானே. இங்கேதாயா காதல் நிக்குது. ஐயா, ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாயுது அப்படிங்கிறதுக்காக எல்லா பேருந்துலையும் நம்ம ஏறாம இருக்கிறது இல்ல. அது மாதிரி தாயா ஒரு காதல் தோல்வியில முடிகிறதுக்காக எல்லா காதலையும் தப்பா பேசுறது எந்த வகையிலையா நியாயம்? அதனாலதான் சொல்றேன், இன்றைய இளைஞர்கள் காதலிச்சு காணாம போகல, என்ன மாதிரி வெற்றி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றேன். ஒரு பேருந்து மோதுனா எல்லா பேருந்தும் மோதாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ஒரு பேருந்து மோதுனதுக்காக எல்லாம் பயப்படுவாங்க, அந்த பேருந்து மோதிருமோன்னு. அந்த பயம் இன்னைக்கு எல்லார் பெற்றோர் மனசை உருவாக்கிட்டு இருக்கியா. என் நண்பன் 12th நல்ல மார்க் எடுத்துட்டான், இன்ஜினியரிங் போக முடியல, குடும்ப பாரம், என்ன பண்றது, டிகிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறான். அங்க படிக்க முடியல, செமஸ்டர் ஃபீஸ் கூட இன்னும் கட்டல. அந்த கஷ்டத்துலயும் நைட்டும் பகலுமா பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு, தோட்டத்து வேலைக்கு, எல்லா வேலைக்கும் போறான். என்ன பண்றது, அவனுக்கும் காதல் வந்துச்சு. அன்ன வரைக்கும் குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த அவன் அந்த காதல் எங்கேயோ படிக்கிறானா, அவளை போய் பார்க்கறதுக்காக அந்த காசு செலவழிக்கிறாயா. குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த இளைஞ ஏன் அந்த காதல் நோய் வந்தவனே தடுமாறி போறான்? இளைஞ இருக்காயா அப்படி, ஆனா அந்த காதல்ங்கிற நோய் வந்தவனே அவன் மாறி போயிடுறான். என்னால தனியா குடும்ப பாரத்தை சமக்க முடியல, அதனாலதான் அவளையும் துணைக்கு கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து சமக்கிறோம்மா. ஆடுங்கடா மச்சி ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சி பாடுங்கடா, பாவாட பின்னாலேயே ஓடுங்கடா, குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமன் பொண்ணுதான், கை நீட்டி கூப்பிடுதே 2 கண்ணுதான்,
இந்த பாட்டை பாடும்போதே ஒவ்வொரு இளைஞனோட உள்ளத்திலிருந்து ஆசை வெள்ளம் ஊற்று எடுக்குது ஐயா. ஐயா, என் காதலை பத்தி சொல்றேன் கேளுங்க. முத ஒரு பொண்ணை பார்க்க போனேன். அவளும் அழகா இருந்தாளா, பேசி தனியா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு பேசினையா. அந்த சண்டாளி வந்த உடனே ஒரு அழகான வார்த்தை சொன்னா, அற்புதமான வார்த்தை சொன்னா, சிறப்பான வார்த்தை சொன்னா, எந்த காதலனும் காதலிட்ட கேட்க கூடாத வார்த்தை, கேட்க விரும்பாத வார்த்தை. இப்படி வந்து நின்னுட்டாயா. பவ்யம் நின்னுக்கிட்டு, அண்ணே என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன பேசுங்கண்ணேன்னா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வாடிப்பட்டி தேடி வந்து கூட பேசுறேன், நீ இடத்த காலி பண்ணுன போயிட்டா. நான் தளர்ந்துடலையே. முதல்ல ஃபெயிலியரு. என் முகத்துல ஏதாவது அதுக்கான அறிகுறி ஏதாவது தெரியுதா? மறுநாள் இன்னொரு பின்னாடி 4 நாள் ரவுண்ட் அடித்தேன். 4 நாள் அவள் சும்மா இருந்தவ 4ஆம் நாள் என் பின்னாடி வராத பிரச்சனை ஆயிரும்னா. என்னம்மா பிரச்சனை ஆயிரும்னு கேட்டதுக்கு சொல்றாயா, என் பின்னாடி எங்க அக்கா வர்றான்னா. நான் சொன்னேன், செல்லமே நீ கவலைப்படாத, உங்க அக்கா பின்னாடி எங்க அண்ணன் வர்றான்னு. அதையும் கேட்காம அதுக்கு பின்னாடி எங்க அம்மா வேற வர்றாயான்னா. அம்மா வந்தா வரட்டும், அதுக்கு பின்னாடி எங்க அப்பா வர்றாருன்னு. அட மானங்கட்ட குடும்பமே, இப்படி கொட்ட குடும்பத்திலேயா நான் வாழ்றதுன்னு அவளும் துப்பிட்டு போயிட்டா. இருந்தாலும் நான் விடலையே. எல்லா பசங்களும் எதையோ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு சுடிதார் எடுக்கிறதுக்காக போயிருந்தேயா. அவ செலக்ட் பண்றா 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் செலக்ட் பண்ணி எடுத்துட்டா. எடுத்ததுக்கு அப்புறம் போய் கேட்டேன், செல்லமே என்ன கலர் எடுத்திருக்கேன்னு. நீல கலர் எடுத்திருக்கேன்னா. ஏன் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருந்தேன்னா, செல்லம் இந்த நீல கலர் உனக்கு அவ்வளவா எடுப்பா இருக்காது, இந்த ப்ரௌன் கலர் தான் எடுப்பா இருக்கும்னு சொல்லிட்டேன். பிடிச்சிக்கிட்டா. ராம், இதை எடுக்காட்டினா என் மனசு சங்கடப்படும், இதை எடுக்காட்டினா உங்க மனசு சங்கடப்படும், 2 எடுத்துக்கிறட்டான்ட்டா. என் பாக்கெட்ல இருந்தது சமஸ்டி பீஸ் கட்ட வச்சிருந்தது 750 கொடுத்துட்டு வந்தவொடனே சொல்றா வந்து, ராம் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, அதனால ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுல இருந்து என்ன தெரியுது? ஏல நீ உருப்பட மாட்டேன்னு தெரியுது மாப்பிள. அதுதான் இல்ல. இந்த லவ் எங்களுக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னு தெரியுமாயா? ஊக்கத்தை கத்து கொடுக்குதியா, முயற்சியை கத்து கொடுக்குதியா. ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டா விட்டுறாத, போராடு 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 போராடுன்னு 3ஆவதா ஒரு அழகான லவ்வரை எனக்கு காட்டுச்சு. அந்த காதலை பத்தி தப்பா பேசுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கியா. ஐயா, ஒரு பொண்ணு கிட்ட போய் கேட்டேன், இளைஞனின் பயணம் எதை நோக்கி? அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுச்சு, சார் இளைஞனின் பயணம் பொண்ணுங்களை நோக்கி. ஏன் ஒரு ஆண் மட்டும்தான் பொண்ணை பாக்குறானா? பொண்ணு ஆணை பாக்குறதே கிடையாது. ஆண் பார்த்தா அதுக்கு பேர் சைட்டு, பொண்ணுங்க பார்த்தா அதுக்கு பேர் பைட்டு. ஏரி 1000 வால்ட் லைட். இப்படி இளைஞர்களின் வெளித்தோற்றத்தை வைத்து மட்டும் இந்த சமுதாயமும் இந்த பெத்தவங்களும் அவங்களுக்கு கொடுக்கறாங்களே சார் பட்டம், எந்த யுனிவர்சிட்டியிலுமே கொடுத்திருக்க மாட்டாங்க சார். தண்டச்சோறு, தடியா, வீட்டை விட்டு ஓடி போயிரு, இப்படி பல பட்டங்களை கொடுப்பாங்க. காதல் வந்தன் இந்த பெத்தவங்களும் இந்த சமுதாயமும் சுனாமி வந்தது மாதிரி அலறுவாங்க சார். காதல் அந்த இடத்துல அந்த பொண்ணு காதல் வந்தனே குடும்பத்தை மறக்கிறது கிடையாது. தன் காதலை மனசுல சுமந்துக்கிட்டு, குடும்பம் என்கிற கோயில தோல்ல சுமந்துக்கிட்டு, இரு சுமைகளையும் சுகமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா சார் என்னுடைய இளைஞன். இப்ப ஒரு கிராமத்தை எடுத்துக்கங்க சார். அங்க ஏதாச்சும் விபத்து நடந்து ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான். அந்த இடத்துல பெரியவங்களும் இருப்பாங்க, அந்த ஊர் நாட்டாம இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கும். இன்னொரு உயிர் அங்க துடிக்கு சார். அது யார்? என்னுடைய இளைஞன். யாருன்னே தெரியாத ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் போது அவன் உயிர் துடிக்குதுன்னா பெத்தவங்க குடும்பத்தையா காப்பாத்தாம போவா? பெத்தவங்க பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைங்க சார். தன்னோட அப்பா அம்மா மகனே நீ நல்ல பொறியாளரா ஆவணுண்டான்னு சொல்லி வளர்க்குறாங்க. என்னைக்காவது அவனை மகனே நீ நல்ல நெறியாளரா வரணுண்டான்னு சொல்லி வளர்க்குறாங்களா? இப்ப இந்த காலகட்டத்துல என்னோட இளைஞனை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்ல. சும்மா வழி நடத்த ஆள் இல்ல சொல்லக்கூடாது. விதைச்சவன் தூங்கலாம், விதை தூங்க கூடாது. கோழி இருக்குல்ல, கோழி அது விடுத அத்தனை முட்டையுமா குஞ்சு பொறுக்கி. எந்த முட்டை நல்ல முட்டையோ அதை பக்குவமாக வைத்து அதை சரியான 20 நாட்களில் குஞ்சு பொறித்து, குஞ்சு பொறித்ததை தன் கூடவே எந்த பருந்துகளோ காக்கைகளோ அடித்து செல்லக்கூடாது என்று 1 மாத காலத்திற்கு அதற்கு வேண்டிய இரையெல்லாம் ஊட்டி காட்டுகிறது. அதுக்கப்புறம் அந்த குஞ்சா பழச்சிக்கிறது இல்ல. உன்னை பள்ளிக்கூடத்தில் அனுப்பணும், படிச்சு முடிச்ச உடனே வேலையை தேடிட்டு நல்ல இடமா பார்த்து செட்டில் ஆவதுக்கு இல்லாம இப்ப ஆள் நடத்தல இங்கே. அவரே ஒத்துக்கிட்டாரியா, தன்னோட கோழி குஞ்சு பொறிச்சோன்னே 1 மாச காலத்துக்கு கூடவே இருந்து சொல்லி கொடுக்குதா. அப்ப கூட வழிநடத்தல் இருந்தா தானே அந்த இடத்துல அவனுக்கு வழி நடத்த முடியுது. இதையே நீங்க புரிஞ்சுக்கல. 1 மாச காலத்துக்கு வழி நடத்துதல, அப்போ அவனுக்கு வழிகாட்டுதல் தேவை. எந்த ஒரு இளைஞனுக்குமே
மச்சான் நீ லவ் பண்ணுன்னு யாரும் சொல்லி கொடுக்கறது? பார்த்தோனே வருது காதல். அதுக்கு வழி நடத்த ஆள் தேவையில்ல. தன்னோட குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கணும் இன்னொருத்த சொன்னாதான் உனக்கு வருமா? உன்னோட குடும்பம் அது, நீ சிந்திக்கணும். காதல்ன்றது வழிகாட்டுதல் இல்லாம வந்திருக்க முடியுமா? தன்னோட நண்பன் கூட இருந்து அவன் இன்னொருத்தைய லவ் பண்ணும்போது பார்த்துட்டு அந்த வழிகாட்டுதல் மூலமா தானே இவன் இன்னொருத்தைய லவ் பண்றான். மன்னிக்கணும். காதல் என்பது நண்பனின் வழிகாட்டுதலில் வருவதில்லை, கன்னியவளின் விழிகாட்டுதலில். அது எழுதாமல் எழுதி காட்டும் அந்த கவிதையின் மொழி காட்டுதலில் வருகிறது. இளைஞர்கள் வழிகாட்ட ஆள் இல்லைன்றாங்களே, ஆனா அந்த இளைஞர்கள் வழிகாட்டுறதை என்னைக்காவது யாராவது பார்த்துருக்காங்களா சார்? நான் பார்த்துருக்கேன் சார். அன்னைக்கு அப்படிதான் எங்க திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 80 வயசு பெரியவர் பக்கத்துல நின்ன அண்ணன்ட்ட வழி கேட்டாங்க சார். நத்தம் பஸ் போயிருச்சா அப்படின்னாங்க. அதுக்கு சொல்றாரு, அதான் நிக்குது வாரு நீல கலர் ட்ரெஸ், அது என்னோட ஃபிகரு, அது நத்தம் பஸ்ல தான் போகும், அதை ஃபாலோ பண்ணி நானும் நத்தம் பஸ்ல தான் போறேன், அதனாலதாயா சொல்றேன் இன்னும் நத்தம் பஸ் போகலன்றான் சார். இப்படிதானே சார் இளைஞர்கள் வெட்டியா பொழுத வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் கவிதை ஏற்றி இருக்காங்க, என்ன தெரியுமா? டீ காஃபி ஜூஸ்னு சொல்லி பார் உன் உதடுகள் ஒட்டாது, பீர் பிராந்தி சொல்லி பார் உன் உதடுகள் ஒட்டும்னு சொல்றாயா இந்த காலத்து இளைஞன்? ஏயா இந்த மாதிரி கவிதை ஏற்ற? ஒரு இயற்கையை பத்தியோ கடவுளை பத்தியோ ஏற்ற வேண்டியதானையா? அதனாலதாயா சொல்றேன் இளைஞர்கள் வெட்டியா பொழுத வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. அப்பா அப்படி சொல்லக்கூடாதுப்பா. காதல் என்று சொன்னாலும் லவ் என்று சொன்னாலும் உதடுகள் ஒட்டாது. பிக்கப் டிராப் எஸ்கேப் சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும். 7ஆம் வகுப்புக்கு போனேங்கய்யா. பக்கத்தில் உட்காந்துருந்தான் பையங்க, பாடம் நடத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போத்தான் ஆரம்பிக்குது. ஒரு அம்மா வந்து வாசல் நின்றுச்சு. பள்ளிக்கூடத்தில் உள்ளே வரக்கூடாது, ஏதோ அவசரம் போல் அம்மா வந்து நிற்கிது. என் பையனை கூப்பிடணும் சாருந்துச்சு. சரிங்கம்மா கூட்டிகிட்டு போங்கன்னே. அவன் வேகமாக போனேன். போன வேகத்திலே வந்து மறுபடியும் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டாயா. என்னையா இவன் போனானா பார்த்தானா, ஒரு வேளை எதுவும் காசு இல்லை அவசரத்துக்கு வீட்டு சாவி ஏதோ கொடுத்துட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு நான் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த அம்மா மறுபடியும் வாசல் நின்றுட்டு அழுதுட்டு இருக்கு. என்னம்மான்னு கேட்டேன். என் பையன் என்னை பார்க்காம ஓடி போயிட்டான் சாருந்துச்சு. இது என் பையனை பார்த்து கேட்டேன், என்னடா இப்படி ஓடி வந்துட்டியாமட, அம்மாட்ட பேசிட்டு வரானே. அவன் சொன்னான், எங்கள் அம்மா செத்து போச்சு சார்னே. எனக்கு தூக்கி வாரிருச்சு. என்னடா இப்படி சொல்றானே, ஏதோ வில்லங்க இருக்கும் போல நினைச்சிட்டு அம்மாவை சொன்னேன், நீங்க பள்ளிக்கூடம் விட்ட உடனே வெளியில பாத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு, தம்பி என்னடா வீட்டுல என்னடா நடந்தது, யாருடான்னு கேட்டேன். அவன் சொன்னாயா, நான் 3ஆம் கிளாஸ் படிச்சையா, என் தம்பி 1ஆம் கிளாஸ் படிச்சாயா, என் தங்கச்சி 2 வயசுயா. அந்த நேரத்தில் ஒரு நாள் எங்க அம்மா வீட்டிலேயே இல்லை. எங்க அப்பாட்ட போய் கேட்டேன், எங்கப்பா அம்மான்னு கேட்டேன். அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, உங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருச்சுடான்னு சொல்லிட்டாரியா. அன்னைக்கு பண்ணணும், எங்க அம்மா செத்து போயிருச்சுன்னு முடிவு பண்றோம்யா. அதனால எங்க அம்மாவை பார்க்க நான் விரும்பலையான்னு. சரிடா இப்ப எப்படிடா சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். அவன் சொன்னாயா, எங்க அப்பா பழனி ரோட்டில் 4 கிலோமீட்டர் இங்கே இருந்து அங்கே டீ கடை வச்சிருக்கிறாரு. நான் காலையில் எந்திரிச்சு டீ கடையை திறந்து தண்ணி தெளித்து நான் கோலம் போடுவேன்யா. அதுக்கடுத்து அப்பா வந்த உடனே டீயை பற்ற வச்சு போடுவார். நான் அதுக்கடுத்து வீட்டுக்கு போய் என் தம்பி என் தங்கச்சியை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி, என் தங்கச்சி படிக்குது கோயந்தாபுரத்தில், என் தம்பி படிக்கிறான் முத்தலகுப்பட்டியில், சைக்கிளில் வச்சு ஒவ்வொரு இடமா விட்டுட்டு என் பள்ளிக்கூடத்துக்கு வாரேன்னு சொன்னாயா. இப்படி சிறு வயதிலேயே தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்தியாவிலே 40 கோடி இளைஞர்களும் இந்தியாவையும் குடும்பத்தையும் தூக்கி நிறுத்த தயாராக இருக்கிறார்கள்.